நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆனா இப்போ நான் மகாகுரு தாத்தாச்சாரியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இவருக்கு எதனால கோபம் வந்துச்சு? தடியடி வாங்கணும்னு நினைச்சா, இல்ல அந்த தடி தங்கத்தால செஞ்சது இல்லங்கிறதுனாலயா? அப்ப இவரு சொன்ன மாதிரி தங்க மாம்பழத்தை தானம் பண்ணா சொர்க்கத்துல இருக்கிற ராஜமாதாவுடைய கடைசி ஆசை நிறைவேறும்னா, ஒரு சாதாரண தடியால முதுகுல அடிச்சா எங்க அப்பாவோட கடைசி ஆசை ஏன் நிறைவேறாது மகாராஜா? அவங்க அப்பா ஆத்மா நம்ம சாவுக்கு வந்திருக்கு. சேர்த்து வச்ச புண்ணியம் எல்லாம் நாசமா போச்சு. செம்ம பதிலடி. அருமையா பண்ண ராமா, கலக்கிட்ட. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பண்டித ராமகிருஷ்ணா. நீங்க ஒரு தலை சிறந்த மகனா உங்க கடமையை நிறைவேற்றிருக்கீங்க. இறந்து போன ஒரு அப்பாவோட ஆத்மாவுக்கு இதை விட எது சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? உங்களோட இந்த கடமை உணர்ச்சியை நிறைவேற்றுற முயற்சியினால எனக்கு வந்த இன்னொரு கனவையும் ஞாபகப்படுத்திட்டீங்க. நேத்து ராத்திரி தான் எனக்கு கனவு வந்தது. ஆமா மகாராஜா, நேத்து ராத்திரி நான் ஒரு மங்களகரமான கனவு கண்டேன். என்னோட கனவுல யார் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் குருவே? அவங்கதான், வேற யாரு? உங்களோட இறந்து போன தாயார். அவங்க நேத்து ராத்திரி என் கனவுல வந்து என்கிட்ட சொன்ன விஷயத்த கேட்டதும் இந்த தாத்தாச்சாரியாருக்கு உங்க மேலேயும் உங்க தாயார் மேலேயும் மரியாதை கூடிடுச்சு. என்ன எங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க குருவே? ஒரு தாயோட மனசு என்ன விரும்பும்? இந்த உலகத்துல தாம் போனதுக்கு அப்புறமும் தன்னோட சந்ததி நிலைச்சு நிக்கணும்னு தானே. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பண்டிதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் கௌரவம் கொடுக்கணும், எந்த குறையும் இல்லாம தன்னோட கடமையை நிறைவேற்றி வைக்கணும், உத்தமமான நல்ல சந்ததின்னு பேரு வாங்கணும். உண்மையை சொல்ற மகாராஜா, நீங்க அவங்க விரும்புற சந்ததியா இருந்து ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு மகனை பெற்றதுனால அவங்க பரிபூர்ண திருப்தியோட எந்த இடைஞ்சலும் இல்லாம சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லா ஆசையும் நிறைவேறி போச்சு. அவங்க எப்பவோ சொர்க்கத்தை அடைஞ்சிட்டாங்க மகாராஜா. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் பேரை சொல்லி தங்க மாம்பழத்தை தானம் பண்றதை விட அந்த மாம்பழத்துக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை ஏழை பசங்களோட கல்விக்கு செலவு பண்ணுங்க, நோயாளிகளுக்கு வைத்தியத்தை வழங்குங்க, நிராதரவா இருக்கிற முதியோர்களுக்கு ஆதரவு கொடுத்து வீடு வசதி பண்ணி கொடுங்க. அதுதான் ஒரு உண்மையான மகனா நீங்க அவங்களுக்கு பண்ற கைமாறுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லையா. அதனால மகாராஜா, நீங்க யார் யாருக்கெல்லாம் தங்க மாம்பழத்தை தானமா கொடுத்தீங்களோ நான் அந்த எல்லா பண்டிதர்களையும் இங்க வர சொல்லிருக்கேன். அவங்க வாங்கின தங்க மாம்பழத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க உங்க அம்மா ஆசைப்பட்டதை நிறைவேற்றிடுங்க. பாத்தியா மணி, இந்த கிழவனால கைக்கு கிடைச்ச தங்க மாம்பழம் இப்ப வாய்க்கு கிடைக்காம போயிடுச்சு. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் தங்க மாம்பழத்துக்கு பதிலா அவன் கழுத்து என் கையில இருக்கும். அப்ப அந்த கழுத்தை வெட்டி கூறு போடுவ பாரு. வாங்க பண்டிதர்களே, நீங்க வாங்கின தங்க மாம்பழத்தை திருப்பி கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷம். மந்திரியாரே, மகாராஜா, இந்த மாம்பழங்களை அரச கஜானாவுல வைக்க சொல்லுங்க. ஆகட்டும் மகாராஜா. இறந்து போன என்னுடைய அம்மா குருதேவரோட கனவுல வந்து இந்த மாம்பழங்களை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி பயன்படுத்தலாம். நிச்சயமா. குரு தாத்தாச்சாரியரே, இதுக்கப்புறம் உங்களுக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இருக்காதுன்னு நான் உறுதியா நம்புறேன். நம்முடைய விகடன்
பண்டிதன் ராமகிருஷ்ணனோட உத்தேசம் உங்க எல்லாரையும் அவமானப்படுத்தணுங்கிறதோ மரியாதை குறைவா நடத்தணுங்கிறதோ கிடையாது. எனக்கு நல்லாவே புரிஞ்சுது மகாராஜா. நான் பண்டிதன் மேல கொடுத்த புகாரை திருப்பி வாங்கிக்கிறேன். நாளைய புகாரை திருப்பி வாங்கிக்கிறேன் மகாராஜா. ஏன்னா சொர்க்கத்துல இருக்கிற உங்க அம்மாவோட விருப்பத்தை கேட்டதுக்கு அப்புறம், அதுவும் தாத்தாச்சாரியார் கனவுல வந்து சொன்னதுனால நானும் இதை முழு மனசோட ஏத்துக்கிறேன். இப்போ என் அப்பாவுக்கும் நிறைவேறாத கடைசி ஆசை எதுவும் இருக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என் அப்பா எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி இருக்க முயற்சி பண்றேன். உன்னுடைய முடிவை கேட்டு சந்தோஷமா இருக்கு ராமகிருஷ்ணா. மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் நாளைக்கு சபையில சந்திக்கலாம். தேவராயர் விகடன் ராமகிருஷ்ணா. மகாராஜா கிருஷ்ண தேவராயர் நாளையில இருந்து விகடன் ராமகிருஷ்ணனை மகாராஜா கிருஷ்ண நான் தர்பார்ல பார்க்க ஆசைப்படுறேன். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! வாழ்த்துக்கள் ராஜகுருவே. இன்னைக்கு மறுபடியும் நீங்க தான் நிரூபிச்சிட்டீங்க. சரியான நேரத்துல தான் உங்க அஸ்திரத்தை பயன்படுத்தி இருக்கீங்க. டே அற்ப பாலகனே, இந்த வயசுலயே நீ இந்த மாதிரி திட்டம் போடுறன்னா, உன்ன மாதிரி ஆளுங்க எத்தனை பேரை பார்த்து நான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பேன். நீ இந்த தாத்தாச்சாரியாரோட விரல் நகத்தை எடுக்கணும்னாலும் நீ வாழ்நாள் முழுக்க திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. காக்கா காக்கான்னு கத்துற எல்லா நேரத்திலயும் ருசியான சாப்பாடு தான் வைப்பாங்கன்னு உத்தரவாதம் இல்லையே. சில சமயங்கள்ல பாவம் புழுக்களையும் சாப்பிட வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க போதும். என்னைக்கு காக்காக்கு சாப்பிட புழு கிடைக்குதோ அன்னைக்கு அதுக்கும் வேட்டு வேட்டு வேட்டு. நீயும் காத்துக்கிட்டே இரு பண்டிதா. என்னைக்கு காத்து என் பக்கம் அடிக்குதோ அன்னைக்கு உனக்கும் வேட்டு காத்துக்கிட்டு இருக்கும். மறந்துடாத. லாமா வந்துட்டான். குனி, உன்னை இந்த வீட்டுக்கு வள வைக்கல லாமா. இது என்ன மாலை வேலை என்ன? அதான் மாலைன்னு எனக்கு தெரியுதே. ஆனா எதுக்காக இதெல்லாம்? இங்க பார்த்தா மாம்பழம், அந்த பக்கம் மாம்பழம், எல்லா இடத்துலயும் மாம்பழம். எதுக்கு? இன்னைக்கு தல்பால்ல நீ மாம்பழ பிரச்சனையை தீர்த்து வச்ச இல்லையா? மகாராஜா சந்தோஷப்பட்டு உனக்காக தான் இந்த மாம்பழத்தை அனுப்பி வச்சாரு. ராமா ராமா, என் மகனே, என் தங்கமே, என் செல்லமே, என் ரத்தினமே. தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். என் ராம எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு எனக்கு தெரியும். அவன் எதிரில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நின்னாலும் அதுக்கு ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு என் ராமனுக்கு நல்லாவே தெரியும். நான் இப்பதான் சாரதா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீ வேணும்னா பாரு, ஒரு நாள் என் ராம சரித்திரத்துல நின்னுடுவான்னு சொன்ன. சரித்திரத்துல நின்னுடும். சபாஷ் 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 சபாஷ். ஆனா அன்னைக்கு என்ன வீட்டை விட்டு தரத்துனது யாரும் ஞாபகம் இருக்கா? அப்போ உனக்கு தோணலையா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு? தோணல. தோணலையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தோணுச்சு தோணல அத ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றாங்க. உன் மேல நம்பிக்கை இல்லனா தரையில படுக்கட்டும்னு விட்டுருப்பேன்ல. எதுக்கு போர்வை ஒரு தலகாணி கொடுக்கணும்? அதோட கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு மருந்து ஏன் கொடுக்கணும்? ஆம் சரி சரி. என்னம்மா உங்களுக்கு? உணர்ச்சி வசப்பட்டு இருக்காங்க. இப்படியே உணர்ச்சி வசப்படுவாங்க? ஏன் அப்படி படக்கூடாதா? சரி, உணர்ச்சி வசப்பட்டு அவங்க என்னதான் சொல்ல நினைக்கிறாங்க? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறந்து போன உங்க அப்பாவுக்கும் மாம்பழம்னா ரொம்ப பிடிக்குமா. மனிதர் இல்லையா, அதனால மாம்பழம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. எந்த ஒரு மாநகரமா இருந்தாலும் சரி, மடமா இருந்தாலும் சரி, 4 மனுஷங்க சேர்ந்தா போதும் 4-5 மாம்பழத்தை அப்படியே சாப்பிட்டு வரான். இப்படிதான் ஒரு மாலை பொழுது அன்னைக்கு அவருக்கு மரணம் வந்து போயிட்டாராம். இன்னைக்கு மட்டும் அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா ரொம்ப மறுமையா சொல்லிருப்பாராம். இல்ல, பெருமையா சொல்லிருப்பாராம். நீ செஞ்ச வேலை இருக்கே, அது ஒரு சாதாரண மனுஷன் செய்யற வேலை இல்லையா? இருக்கட்டும், எனக்கு பசிக்குது. மாம்பழம் கிடைக்குமா? அதாவது சாப்பாடு கிடைக்குமா? எடுத்துக்கோங்க.
மொத்தத்துல ராமகிருஷ்ணனோட சேர்த்து மகாராஜா நம்ம எல்லாருக்கும் மாம்பழத்தை அனுப்பி வச்சிருக்காரு. எவ்வளவு நல்ல மனசு இல்ல நம்ம மகாராஜாவுக்கு. என்ன யோசிக்கிறீங்க குருஜி? சீக்கிரம் பிள்ளையார் சுடிய போடுங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த ஒரு பழம் பத்தாதா? உண்மையதான் சொல்றீங்களா குருஜி? நீங்க ஒரே ஒரு மாம்பழத்தை மட்டும் தான் சாப்பிட போறீங்களா? எனக்கு இல்ல, உங்க 2 பேருக்கும். சாப்பிடுங்க. மத்த மாம்பழத்தெல்லாம் குருஜி நான் சாப்பிடுறேன்டா. விளக்க மாட்டா. உங்களோட இந்த குரு பாசத்தோட கொண்டு வந்திருக்கிற இந்த குரு தட்சணைய உங்களுக்காக ஏத்துக்கிறேன். எங்களுக்காகவா? ஆ, உங்களுக்காகத்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஞானி சொன்னாரு, வரம்பு மீறி எது போனாலும் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. முடிவுங்கிறது ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம். அப்படின்னா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதோட எல்லையை தாண்டி போயிடுச்சுன்னா அதோட அழிவு நிச்சயம்னு அர்த்தம். அழிவுங்கிறது ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்ப அறிகுறி. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, இது வரைக்கும் நீங்க சொன்ன தத்துவத்துல மாம்பழத்தோட பேரே வரலையே. இது மாம்பழத்தை பத்தி சொன்ன தத்துவம் இல்லடா முட்டா சிஷ்யர்களே. உங்களுக்கு புரியலல்ல? நான் புரிய வைக்கிறேன். இத பாருங்க, நீங்க ஒரு மாம்பழத்தை விட அதிகமா சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? வயிறு கெட்டு போய் கடமுடான்னு சத்தம் கேட்கும். வயிறு கெட்டு போச்சுன்னு வச்சுக்குங்க, என்ன ஆகும்? எல்லா வியாதியும் ஒண்ணு சேர்ந்துரும். வியாதி எங்க கொண்டு போகும்? மரணத்துக்கு. மரணம் வந்ததுன்னா எல்லாம் முடிஞ்சிரும். நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. உங்களோட இந்த குரு 2 சிஷ்யர்களை விட இந்த உலகத்துல எதை நினைச்சிரா பெருமைப்பட முடியும்? பாழா போன இந்த மாம்பழத்துக்காக உங்களை பலி கொடுப்பனா? நிச்சயம் கொடுக்க மாட்டேன். நானே பலியாக முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் எல்லா மாம்பழங்களையும் நானே சாப்பிட போறேன். எடுத்துக்கோங்க. எதை எடுத்துக்கிட்டோம்? அங்க இருக்கிற மாம்பழத்தை எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க. உங்க கஷ்டத்துக்கு பலனா கிடைச்ச பழம் தானே இல்ல இது? இல்ல, போதும் போதும் போதும். எனக்கு இன்னைக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. மாம்பழம் சாப்பிட்டா எனக்கு நல்லா தூக்கம் வரும். ஆனா இன்னைக்கு ராத்திரி நான் தூங்க மாட்டேன். புரியுதா? புரியுது. ஆனா இது சரியான நேரம் தானா? ஏன், என்னாச்சு நேரத்துக்கு? இல்ல, ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சுல. இந்த நேரத்துல நம்ம கண்ணாமூச்சி ஆடினா அம்மாவும் குண்டப்பாவும் என்ன நினைப்பாங்க? என்னது, கண்ணாமூச்சி ஆட்டமா? நாம எதுக்கு இப்ப கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடணும் சொல்லு? ஏன்னா சின்ன வயசுல நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவோம், ஞாபகம் இருக்குல்ல? அது ஏதோ சின்ன வயசுல, இப்பதான் பெரியவங்களாயிட்டமே, புரியுதா? அப்புறம் எதுக்கு கண்ணாமூச்சி ஆடணும்? இந்த வயசுல நாம என்ன விளையாடணுமோ அதை விளையாடுவோம். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது இன்னைக்கு நாம முதல் ராத்திரிய கொண்டாடலாமே. நான் சொல்றது புரியுதா? என்ன, தள்ளி போனதை இன்னைக்கு நடத்திடுவோமா? ஏய், தூங்கிடாத தூங்கிடாத, இன்னைக்கு மட்டும் தூங்கிடாத. ஏற்கனவே ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. தூங்கிடாம இரு. என்ன வீணா கவலைப்படாத, நான் தூங்கவே மாட்டேன். நீ தயாரா இரு, நான் சீக்கிரம் போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏய், என்னாச்சு ராமா? எதுக்கு கீழே வச்சுட்ட? சாப்பிடு சாப்பிடு. நீ கஷ்டப்பட்டதுக்கு பலனா கிடைச்ச பழம் தானே இது? ஆமா, ஆனா ஆனா என்ன ராமா? ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுட்டேன். இப்ப மறுபடியும் சாப்பிட்டா தூக்கம் வரும். அட, ஒரு பழம் சாப்பிட்டா என்ன ஆக போகுது? பரவாயில்ல, சாப்பிடு. வேண்டாம் பட்டு. நான் சொல்றேன்ல, சாப்பிடு. அப்ப ஒண்ணே ஒண்ணுதான். சரி, ஒண்ணே ஒண்ணு. மறுபடியும் என்ன யோசிக்கிற ராமா? உனக்கு ஆசையா இருந்தா சாப்பிடு. சாரதா வரத்துக்கு இன்னும் நேரம் ஆகும்ல. சாப்பிடு சாப்பிடு.
சாரதா, சாரதா, நான் இது நல்லா இருக்கே. வீட்ல இருக்கிற 2 பொம்பளைங்களும் மௌன விரதம் இருந்துட்டா யார் பேசுறது யாருக்கு புரியும்? இல்ல யார் தான் புரிய வைப்பா? நான் இல்லக்கல்ல, நான் உனக்கு புளிய வச்சில்ல. நீ புரிய வைப்பியா? ம். நீ என்ன பேசலங்கிறது உனக்கே புரியாது. போடாங்கிறது. நான் சொல்றது கேளு. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? ம். எதிர்பார்க்கல குறிச்சி, இதை நாங்க எதிர்பார்க்கல. உங்ககிட்ட இந்த திறமை இருக்குன்னு நாங்க நினைக்கல. இதுக்கு முன்னாடி இந்த திறமையை எங்க குறிச்சி மறைச்சு வச்சிருந்தீங்க? எங்க கிட்ட சொல்லவே இல்லையே நீங்க இவ்வளவு அழகா பரதநாட்டியம் ஆடுவீங்கன்னு. அதுவும் குச்சிப்புடி மோகினியாட்டம் கதகளின்னு கலந்து ஆடுறீங்களே குருஜி. தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க குறிச்சி, அப்படி ஆடுங்க, ஆடிக்கிட்டே இருங்க. நிறுத்தாதீங்க குருஜி, ஆடுங்க ஆடுங்க. தக்கிட 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 தா. நிறுத்துங்கடா டேய். நான் ஒண்ணும் நாட்டியம் ஆடலடா. பின்ன வேற என்ன பண்றீங்க? சொரிஞ்சுகிட்டு இருக்கேன்டா, சொரிஞ்சுகிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி உணர்ச்சி வசப்பட்டு அதிகமா மாம்பழத்தை சாப்பிட்டேனா, அதுல வந்துச்சுடா வேண. காலையில இருந்து ஒரே வயித்தால போய்கிட்டு இருக்கு. சொரிய சொரிய எரியுதுடா. என்னமோ என் உடம்பு முழுக்க தீ பரவன மாதிரி இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. ஒண்ணு கவலைப்படாதீங்க குருஜி, ஒரு விஷயத்துக்கு ஆரம்பம் இருந்தா கண்டிப்பா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். அரிப்புன்னா நோய், நோயின்னா மரணம். மரணம் வந்தா அடுத்த அடுத்த ஜென்மத்துல எதுவா வேணும்னாலும் பிறக்கலாம். வாய மூடுங்கடா, வாய மூடுங்க. டேய், அறிவு கட்டவங்களா, வாய மூடுங்கடா. இல்ல உங்களை இங்கேயே பஸ்மமாக்கிடுவேன். சீக்கிரம் போய் பல்லக்க தயார் பண்ணுங்க. வைத்தியரை பார்க்கணும், அப்படியே அரண்மனைக்கு போகணும். சரிங்க சரிங்க குருஜி. டேய், இருங்கடா இருங்கடா இருங்க. பல்லக்கு கில்லக்கு எதுவும் வேண்டாம். இன்னைக்கு என் நிலைமை பார்த்தா உட்கார்றது பெரிய கஷ்டமா தெரியுது. ஓடி நடையா போய்க்கலாம். அது மட்டும் இல்லாம நான் இப்படி மகாராஜா முன்னாடி எப்படி சொரியறது? எப்படி நம்ம போய் தானே ஆகணும். போலாம் வாங்க. மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! குருதேவா, மகாராஜா நீங்க உட்காருங்க. வேண்டாம் மகாராஜா, நான் இப்படியே நின்னுக்கிறேன். நீங்க நின்னுகிட்டு இருந்தா எப்படி குருதேவா? நீங்க இந்த தர்பாரோட ராஜ புரோகிதர். நீங்களே நின்னுகிட்டு இருந்தா. இல்ல மகாராஜா, நான் இப்படியே நின்னுக்கிறேன், அதான் நல்லது. ஆனா நீங்க இப்படி நின்னுகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணத்தை சொல்றது? மகாராஜா, அது நேர தியானத்துல இருந்து வரேன்ல, அந்த பக்தி பரவசத்துல என் உடம்பு அப்படியே தள்ளாடுது. ஒருவேளை நான் இந்த ஆசனத்துல உட்கார்ந்தேன்னா பக்தி பரவசத்துல இந்த ஆசனமும் தள்ளாட ஆரம்பிச்சிரும். அதனால நான் உட்காராம அப்படியே நின்னுகிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் மகாராஜா. மன்னிக்கணும் மகாராஜா, நம்ம முன்னாடி ராஜகுரு நின்னுகிட்டு இருந்தாருன்னா அது அவர் கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் களங்கமாயிடும் இல்லையா? அதனால குருதேவர் நின்னுகிட்டு இருக்கிறப்போ நாமளும் நிக்கிறதா நல்லது. எல்லாரும் எழுந்துருங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம், உட்காருங்க உட்காருங்க. எனக்காக யாரும் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உட்காருங்க. அட, இது எந்த விதத்துல நியாயம் ராஜகுரு? நீங்க நின்னுகிட்டு இருப்பீங்க, நாங்க உட்கார்ந்து இருக்கணுமா? முடியாது. எல்லாரும் எழுந்துருங்க. அட, சொல்றத கேளுங்க, உட்காருங்க. இல்ல குருதேவா, நான் சொல்றத கேளுங்க. எல்லாரும் தயவு செஞ்சு உட்காருங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன்.
அது ஒண்ணும் இல்ல மகாராஜா, என்னோட இந்த பக்தி பரவசம் குறைஞ்சிடுச்சுன்னா நானே உட்கார்ந்துடுறேன். ரொம்ப நன்றி, எனக்காக கவலைப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு உட்காருங்க. மகாராஜா வாழ்க. மகாராஜா, இவர் சுந்தர்கட் ராஜ்யத்தோட தகவல் அதிகாரி. அவங்க ராஜமாதாவோட தகவலை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கார் மகாராஜா. மகாபலி ஸ்ரீ கிருஷ்ண தேவராயருக்கு இந்த தகவல் அதிகாரியின் கோடான கோடி வணக்கங்கள் மகாராஜா. சுந்தர்கட்டோட ராஜமாதா தேவயானியோட தகவலை கொண்டு வந்திருக்கியா? ராஜமாதா எனக்காக அனுப்பின தகவல்ல என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க? இது ஒரு சந்தி தகவல் மகாராஜா. ராஜமாதா உங்க கூட நட்புறவு வச்சுக்க விரும்புறாங்க. எங்களோட நாட்டை உங்க காலடியில நாங்க சமர்ப்பித்து என்னைக்கும் உங்க ஆதரவு எங்களுக்கு கிடைக்கணும்னு விரும்புறாங்க. இது எங்க கௌரவத்தையும் மரியாதையையும் நிலைநாட்டுற விஷயம். ராஜமாதா மாதிரி நேர்மையான, மரியாதைக்குரிய, கௌரவமான மகாராணி எங்க கிட்ட நட்புறவு வச்சுக்க விரும்புறாங்க. அவங்க அனுப்பின இந்த தகவலை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னு உடனடியா அவங்க கிட்ட சொல்லுங்க. இத கேட்டா எங்க ராஜமாதா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க மகாராஜா. இந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக சில பரிசுகளை அனுப்பி வச்சிருக்காங்க மகாராஜா. எங்க ராஜமாதா அனுப்புன இந்த பரிசுகளை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா எங்க நாட்டோட மரியாதையும் ராஜமாதாவுடைய கௌரவமும் இன்னும் உயரும். இந்த பரிசுகளோட சேர்த்து விஜயநகர மகாராணிகளுக்குன்னு விசேஷமான பரிசுகளையும் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சந்தோஷமான நேரத்துல இந்த நாட்டோட 2 மகாராணிகளும் வந்தாங்கன்னா இந்த பரிசுகளுடைய மதிப்பு இன்னும் உயரும் மகாராஜா. கடைசியா விலை மதிக்க முடியாத இந்த பரிசு பட்டத்து மகாராணிக்கு மட்டும்தான். அரிய வகை வைரங்களை கோர்த்து செஞ்ச இந்த விசேஷமான நெத்தி சுட்டிய எங்களுடைய ராஜமாதா பட்டத்து ராணிக்குன்னே அனுப்பிச்சு வச்சாங்க. சுந்தர்கட் கலைநயத்துக்கு எடுத்துக்காட்டா விளங்குறது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் இரவு பகல்னு பாராம கஷ்டப்பட்டு அரிய வகை வைரங்களை எல்லாம் ஒன்னா இணைச்சு செஞ்ச இணையில்லா நெத்தி சுட்டி எங்களுடைய ராஜமாதா பட்டத்து மகாராணிக்குன்னே பாசத்தோட அனுப்பி வச்ச அன்பு பரிசு இது. ஆபத்து, பெரிய ஆபத்து. என்ன நீயே பேசிக்கிட்டு இருக்க ராமா? என்ன ஆபத்து? பெரிய ஆபத்து வரப்போது பட்டு. அது என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் விவரமா தான் சொல்ல. என்ன எதையும் கேட்காத பட்டு, எதுவும் கேட்காத. அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. மகாராஜா இந்த இக்கட்டான சூழ்நிலையில கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு இந்த வைர நெத்தி சுட்டி. அற்புதம். இந்த விலை மதிப்பில்லாத நெத்தி சுட்டிய அணிய போற அந்த மகாராணி ரொம்பவும் பாக்கியசாலிதான். அப்படி பேசாதீங்க மகாராஜா, தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. மகாராணி, மகாராஜா, இந்த அற்புதமான வைர நகைய நீங்க எந்த மகாராணிக்கு பரிசா கொடுக்க போறீங்க மகாராஜா? என்ன யோசிக்கிற ராமா? 2 பொம்பளைங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டா அது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு என்னை விட யாருக்கு நல்லா தெரியும். என் விஷயத்துல அம்மாவும் பொண்டாட்டியும். ஆனா மகாராஜாக்கு 2மே மனைவியாச்சே. ஆபரணமும் 1. ஓ, பெரிய பிரச்சனை பட்டும். சமாளிக்க முடியாத பிரச்சனை. அடுத்து என்ன ஆக போகுதோ? போதும், ரொம்ப நன்றி.
இனி சாப்பிடுங்க மகாராஜா. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லலாமா? கண்டிப்பா மகாராஜா. பெரிய மகாராணியான உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும். எனக்கு தெரியும். உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் அழகையும் நான் எவ்வளவு புகழ்ந்து பேசுவேன்னு தெரியும்ல. அதுவும் தெரியும். இத பத்தி நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வாய்ச்ச 2 மகாராணிகள்லயும் இந்த பெரிய மகாராணி தான் ரொம்பவும் புத்திசாலி. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவ என்னுடைய மனைவி மட்டும் இல்ல, என்னோட சிநேகிதியும் கூட, என்னுடைய ஆலோசகர். அது மட்டும் இல்லாம இக்கட்டான சூழ்நிலைகள்ல என்ன வழி நடத்துறவளும் அவதான். எனக்கு தெரியும். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எவ்வளவு கூர்மையானது, எவ்வளவு நேர்மையானதுன்னு என்னால வெறும் வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியல. அதுவும் தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். இவ்வளோ புத்திசாலியாவும் இவ்வளோ பொறுமைசாலியாவும் இருக்கிறதால நான் உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்றேன்னு இந்நேரம் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணுமே. நல்லா தெரியும். தெரியுமா? நீங்க சொல்ல போறது இதுதானே? மகாராணிங்க 2 பேர் இருக்காங்க, ஆனா நெத்திச்சுடி ஒண்ணுதான் இருக்கு. அதேதான். ஆனா சின்ன மகாராணி திருமலாம்பா இன்னும் சின்ன பொண்ணு, அறியாத வயசு, எதையும் சரியா புரிஞ்சுக்க மாட்டா. சின்ன குழந்தைங்க மாதிரி அடம் கூட பிடிப்பா. அதேதான். அதனால அந்த வைர நெத்திச்சுடியை நீங்க சின்ன மகாராணிக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. உனக்கு திருஷ்டி தான் சுத்தி போடணும். இவ்வளோ புத்திசாலியா இருக்கியே, உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நான் கண்டிப்பா முத்துக்களை தான் தானம் பண்ணிருக்கணும். சத்தியமா சொல்றேன் மகாராஜா. முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மகாராணி, 100 கேள்வி கேளு, 100 பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன். கேளு. ராமாயணத்துல கைகை தன்னோட மகன் பரதனுக்கு ராஜாபிஷேகத்தை பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆமா. அவனை ராஜா ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா ராஜா ஆனது யாரு? பிரபு ஸ்ரீராமர். எதுக்கானாரு? எதுக்கு? ஸ்ரீராமர் எதுக்கு ராஜா ஆனாரு? எதுக்கு நான் சொல்றேன். ஏன்னா அவருதான் பெரிய மகன். மகாபாரதத்துல வீராதி வீர, சூராதி சூர, எல்லாரையும் விட மகத்தான வீரன் அர்ஜுனன் தானே. ஆமா. ஆனா மகாராஜா யாரானது? யுதிஷ்டிரர். எதுக்கானாரு? எதுக்கு? ஏன்னா அவர்தான் பெரியவரு. சரி, எல்லாத்தையும் விட்டுடுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி மகாராஜா ஆனீங்க? என்ன எப்படி ஆனேன்னா, நான் தான் ராஜாவாகணும். நீங்க ஆனீங்க சரி, ஆனா நீங்க எப்படி மகாராஜா ஆனீங்க? எப்படி ஆனேன்னா, எல்லாரும் என்னோட வயசுல சின்னவங்க, நான் தான் பெரியவரு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வைர நெத்திச்சுட்டி எனக்கு தான் கிடைக்கணும் சுவாமி. ஏன்னா நான் தான் திருமலம்பாவை விட பெரியவன். பாத்தீங்களா, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. இந்த உலகத்திலேயே அதி புத்திசாலி யாராவது இருந்தாங்கன்னா அது நீங்க மட்டும்தான். என்னோட புருஷன். எவ்வளவு சீக்கிரம் நீங்க என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. சுவாமி, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஒண்ணுதான். அந்த வைர நெத்திச்சுட்டி எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அவ்வளவுதான். அந்த நெத்திச்சுட்டிய நீங்களே உங்க கையால என் நெத்தில அலங்கரிக்கணும். மகாராஜா, நீங்க எதுவும் சாப்பிடலையே. வெண்டைக்காய் போடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு மூளை இருக்கு. மகாராஜா, சின்ன மகாராணிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ரொம்ப கோவமா இருக்காங்க. எல்லா பொருளையும் போட்டு உடைச்சு சின்ன பின்னமா ஆக்குறாங்க. சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரமா வாங்க மகாராஜா. சரி, நீ போ, நான் வரேன். நீ புலம்பி பிரோஜன லட்சண மகாராணி. நெத்திச்சொட்டிக்காக நீ யுத்தத்தை விரும்பினா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். அன்பே, என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. சுத்தமா அக்கறை இல்ல. அப்படின்னு யார் சொன்னது உன்கிட்ட? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? அத வார்த்தையால சொல்லவே முடியாது. அப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அவங்க உறவு. அந்த உறவுலயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலேயே ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? சந்தேகமே இல்லாம அன்புதான். உங்களுக்கு என் மேல அந்த அன்பு தான் இல்ல. அதனால தான் நான் இப்படி அழுது புலம்புறேன். அன்பு. உங்களுக்கு என் மேல அன்பே இல்லைன்னா அப்புறம் எப்படி நம்பிக்கை இருக்கும்? நம்பிக்கை இல்லாத உறவுக்கு இந்த உலகத்துல அர்த்தம் இருக்கா? அர்த்தம்
அர்த்தமே இல்லாத உறவுனா அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வீண். வீணா போன என் வாழ்க்கையை நினைச்சு அழாம எப்படி இருக்க முடியும்? கவலைப்படாம நான் என்ன பண்ணட்டும்? நீங்க என் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பா இருந்தா அந்த வயல நெத்திச்சுட்டி எடுத்துட்டு வந்து என் தலை மேல வச்சு அழகு பாத்துருக்க மாட்டீங்களா? திருமலம்பா, இந்த விஷயத்தை நீ என்கிட்ட நேரடியா கூட சொல்லிருக்கலாமே. இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சின்ன மகாராணி, நீ வந்து இப்படி உட்கார், கொஞ்சம் அமைதியா இரு. நான் ஏதாவது பண்றேன். ஏதாவதுனா? இல்ல, அதாவது உன்னுடைய ஆசை என்னவோ அதை நான் நிறைவேற்றுறேன். என்னோட ஆசை என்ன? வேற என்ன? அந்த நெத்து சுட்டி உனக்கே கிடைக்கணும், அதானே? ஆமா பிரபு, நீங்க எவ்வளவு நல்லவரு. என்னைக்கு உங்க கையால அந்த நெத்திச்சுட்டியை என் தலையில வைக்கிறீங்களோ அதுதான் நான் என்னைக்கும் மறக்க முடியாத நாளா என் வாழ்க்கையில நிலைச்சு நிக்கும். அந்த வயல நெத்திச்சுட்டி எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அவ்வளவுதான். என்னைக்கு உங்க கையால அந்த நெத்திச்சுட்டியை என் தலையில வைக்கிறீங்களோ அதுதான் நான் என்னைக்கும் மறக்க முடியாத நாளா என் வாழ்க்கையில நிலைச்சு நிக்கும். வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருதேவா. நீடூழி வாழ்க. என்ன விஷயம் மகாராஜா? நீங்க ஏதோ கவலையோட இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு குருதேவா. என்ன? இந்த நெத்திச்சுட்டி அன்பளிப்பா வந்ததுல இருந்து என் சந்தோஷம், என் நிம்மதி எல்லாமே பாழா போச்சு. நெத்திச்சுட்டி ஒண்ணுதான் இருக்கு, ஆனா மகாராணிகள் ரெண்டு பேருமே அந்த நெத்திச்சுட்டி வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல, ரொம்ப கவலையா இருக்கு. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு மகாராஜா? நம்ம விகடன் இருக்கான்ல, அவன் பேரு என்ன? ராமனா? ராமன். அவன்தான். அவங்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிருங்க. அவங்கிட்டயா? ஆமா. விகடன் இருக்கிறது எதுக்காக மகாராஜா? இந்த மாதிரி வேலையை செய்யறதுக்கு தானே. ஆடி பாடி விளையாடி சிரிக்க வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி செஞ்சிருவான். எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு மகாராஜா. அவன் இந்த வேலைய நிச்சயமா கச்சிதமா செஞ்சு முடிச்சிருவான். இது உண்மையிலேயே நடக்கும் சொல்றீங்களா? அவசியம் நடக்கும் மகாராஜா. வீரனே, விகடன் ராமகிருஷ்ணனை உடனடியா இங்க வர சொல்லு. நன்றி குருதேவா. பண்டிதன் ராமகிருஷ்ணா. என்ன காய்கறி கொண்டு வந்திருக்காங்க? ஒண்ணுமே சரியில்லை. அம்மா, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நீங்க வெண்டைக்காய் சாப்பிட ஆசைப்பட்டீங்க. இந்த காலத்துல வெண்டைக்காய் கிடைக்காதே. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக வெண்டைக்காய் கொண்டு வந்திருக்காங்க. கிடைச்சதுக்கு சந்தோஷப்படணும். இப்ப என்ன நாங்க உங்களுக்காக வெண்டைக்காவை முளைக்க முடியுமா என்ன? உன்னை வெண்டைக்காவா முளைக்க சொன்னது யாருடி? ஏதோ ஒரு பிரச்சனையை எங்கேயோ இழுத்துட்டு போற. அம்மா, நான் எங்க இழுத்துட்டு போறேன்? இந்த பிரச்சனையை இங்க தானே பேசுறேன். இது வரைக்கும் வெண்டைக்காய், இது வரைக்கும் என்ன, இது வரைக்கும் உங்களோட புகார், இது வரைக்கும் நீங்க அங்க உங்க 2 பேர்ல சண்டை போட்டுக்கலாங்க. நீ நிம்மதியா தூங்கலையா? போய் தடுத்து நிறுத்து. அட போடா, நான் என்ன பைத்தியக்காரனா? பொம்பளைங்க சண்டைக்குள்ள நான் மூக்க நுழைக்க? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கட்டும் குண்டப்பா. 2 பொம்பளைங்களுக்கு நடுவுல நடக்கிற சண்டைக்குள்ள போக கூடாது. ஏன்னா அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை முடியாது. ஆனா நடுவுல போறவனோட கதை மட்டும் முடிஞ்சு போயிடும். நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னு வையே, எதுக்காக சண்டை போட்டோங்கிறதையே மறந்துடுவாங்க. அதுக்குள்ள எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருவாங்க. என்ன சாப்பிடுறது காத்தியா? பசிச்சா நாமளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நீ வேணா பாரு, கடைசியில தீஞ்சு போன பதார்த்தத்தை தான் பண்ண போறாங்க. வணக்கங்கள் விகடரே. வணக்கம்ப்பா, வணக்கம். வணக்கம்லாம் சரிதான் தம்பி. ஆனா இப்போ என்ன விகடன்னு சொல்லி கூப்பிடுறது அவ்வளவு அவசியமா என்ன? சரி, கூப்பிட்டுட்ட. என்ன விஷயமா வந்த அதை சொல்லு. மகாராஜா உங்களை உடனே கிளம்பி அரண்மனைக்கு வர சொல்லி ஆணையிட்டு இருக்காரு. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா ராமா? இப்பதான் புரியுது பட்டு. கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. மகாராஜா 2 பொம்பளைங்களுக்கு நடுவுல மாட்டி சிக்கி சின்ன பின்னமாயிட்டாருன்னு பாக்கும்போதே தெரியுது. அங்க சும்மா நின்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்க ராமகிருஷ்ணா? உங்களை தான் கேட்கலாம்னு இருந்த மகாராஜா. நீங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்க?
இந்த நெத்திச்சுட்டி இனிமே உன்னோட பொறுப்பு. இது இனி உன்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா நெத்திச்சுட்டி 1, ராணிகளோ 2. நான் பிரச்சனையில இருக்கேன். என்னுடைய பிரச்சனைக்கு நீதான் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 2 ராணிகள்ல ஒரு ராணி கூட வருத்தப்படவும் கூடாது, கோவப்படவும் கூடாது. ஒருவேளை அவங்க வருத்தப்பட்டா நீ வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை அவங்க கோவப்பட்டாங்கன்னா நானும் கோவப்பட வேண்டியிருக்கும். ராமகிருஷ்ணா, ஓம் மேல. ஒருவேளை நான் கோவப்பட்டா என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தேவையில்லாம விகடன் ராமகிருஷ்ணனை சந்தேகப்படுறீங்க மகாராஜா. நான் தான் சொன்னேன் இல்லையா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்மளோட இந்த விகடன் இந்த பிரச்சனைக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிச்சே தீருவான். கண்டுபிடிச்சா அது அவனுக்கு நல்லது குருதேவா. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு என்னுடைய இல்லற வாழ்க்கையில அமைதி தேவை. நான் சந்தோஷமா இருக்கிறதும் இல்லாததும் உன்னுடைய பொறுப்பு தான் ராமகிருஷ்ணா. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடு. இனி எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஆனா மகாராஜா, எனக்கு சாக்கு போக்கு எதுவும் தேவையில்லை ராமகிருஷ்ணா. நீ என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாம 2 பேரும் ஒருத்தர் மறுபடியும் சந்திப்போம். என்னது? நெத்திச்சுட்டியோட பொறுப்பை மகாராஜா ராமகிருஷ்ணன் கிட்ட ஒப்படைச்சிருக்காரா? அப்ப யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு அவன் தான் முடிவு பண்ணுவானா? ஆமா மகாராணி, இப்ப நிலைமை அப்படித்தான் இருக்கு. ஆனா பிரபு ஏன் இப்படி பண்ணிருக்காரு? அரசர் ஏன் அப்படி பண்ணாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் மகாராணி திருமலாப்பா. ஆனா இப்ப எல்லாமே ராமன் கையில தான் இருக்குங்கிறது உண்மை. அவன் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு தான் கொடுப்பான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நெத்திச்சுட்டி மேல உண்மையான அதிகாரமும் உரிமையும் யாருக்கு இருக்குன்னா அது நீங்க தான். நானா? சந்தேகமே இல்ல மகாராணி சின்னாதேவி. நீங்க இந்த குடும்பத்தோட பெரிய மருமக. இந்த நெத்திச்சுட்டி என்ன, இந்த குடும்பத்தோட எல்லா முதல் மரியாதையும் உங்களுக்கு தான் கிடைக்கணும். இதுல மாற்று கருத்தே இல்ல. ரொம்ப நன்றி குருதேவா. நீங்க நிச்சயமா என்னோட கௌரவத்தை உயர்த்திருக்கீங்க. நான் சொன்ன விஷயத்துல ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். சரி, நீங்க சின்ன மகாராணி தான், அதனால என்ன? நீங்க இந்த குடும்பத்தோட மருமக தானே. இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருள் மேலேயும் மகாராணிக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் உங்களுக்கும் இருக்கு. அதுல சந்தேகமே இல்லை. அந்த நெத்திச்சுட்டி உங்களுக்கு தான், கண்டிப்பா உங்களுக்கு தான் கிடைக்கணும். ஆனா அந்த என்ன தயக்கம் குருதேவா? அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த விஷயத்துல அவன் என்ன நினைப்பான்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவன் இந்த குடும்பத்தோட பெரிய மருமகளான மகாராணி சின்னாதேவிக்கு அந்த நெத்திச்சுட்டிய கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தான்னா? சரி, திருமலாம்பாக்கு தான் கிடைக்கணும்னு பண்டிதன் ராமகிருஷ்ணன் எதுக்காக நினைக்கணும்? அவன் தான் சதிகாரனாச்சே, கபடன். எப்போ என்ன சதி திட்டத்தை தீட்டுவான், எதுக்காக தீட்டுவான்னு யாருக்கு தெரியும்? ஒரு ஞானி சரியாதான் சொல்லியிருக்கான். கலியுகத்துல கால் எடுத்து வைக்கும் போது கஷ்டப்படுறது ஒருத்தர், பலனை அனுபவிக்கிறது இன்னொருத்தர்னு. அந்த நேரம் வந்துருச்சு. இப்போ கஷ்டப்படுறது யாரு, அந்த பலனை அனுபவிக்கிறது யாருங்கிறத முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு பண்டிதன் ராமகிருஷ்ணன் கையில தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். ராமகிருஷ்ணா, நூத்துக்கணக்கான கலைஞர்கள் ராத்திரி பகல்னு பார்க்காம தயாரிச்ச அற்புதமான வைர நெத்திச்சுட்டி. எத்தனையோ கலைஞர்கள் மாச கணக்குல தொடர்ந்து செஞ்ச பரிசோதனைக்கு கிடைச்ச பரிசு இது. அமோகமானது, அற்புதமானது, ஈடு இணை இல்லாத அரிய பொக்கிஷமா இந்த நெத்திச்சுட்டி. இருக்கிறதோ ஒரு நெத்திச்சுட்டி, சண்டை போடுறதோ 2 பேரு.
ரெண்டு ரெண்டு நீங்க எதுக்கு சும்மா ரெண்டு ரெண்டுங்கறீங்க? ஏன் பிரச்சனை அப்படி? அம்மா சாரதா, யாராவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. ஒரு நெத்தி சுட்டிய 2 மகாராணிகளுக்கு எப்படி கொடுக்கறது? நான் என்ன சொல்ல வரேன்னா இது தூக்குன்னு சொல்ல வர. ஆனா அதோட சேர்த்து நீ சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லிட. இந்த நெத்திச்சீட்டியை தூக்கி எனக்கு கொடுத்துருங்கன்ற. உனக்கு கொடுத்துட்டா மகாராணிக்கு என்ன பண்றது? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். இதுவா உங்க ஊர்ல தீர்வு? சரிதான். நான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு வந்தா நீங்க இன்னொரு பிரச்சனையை தலைமையிலேயே தூக்கி வைக்கிறீங்க. என்ன? முதல்ல என் முதுக தட்டலாமா? சபாஷ்ன்னு சொல்லு. உன்னுடைய பிரச்சனையை தீக்க நான் ஒரு உபாயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன உபாயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நீ? கவனமா கேளு. இந்த நெத்தி சுட்டியை பிரிக்க முடியாம இருக்கலாம், ஆனா மகாராணிங்களுக்கு நடுவுல வேலையை பிரிக்கலாம்ல. பெரிய மகாராணி காலையில வச்சுக்கிட்டா லாத்தலி சின்ன மகாராணி வச்சுப்பாங்க. குளிக்கலப்ப சின்ன மகாராணி வச்சுக்கிட்டா அலங்காரம் பண்ணும் போது பெரிய மகாராணி வச்சுப்பாங்க. அப்புறம் தல்பாலுக்கு வரும்போது சின்ன மகாராணி வச்சுப்பாங்க. என்ன எங்க என்ன என்ன தேடல? தடிய தேடுற. அந்த தடிய எதுக்கு? தடி எதுக்கு? இப்படி புத்தி கிட்டத்தனமா பேசினா தடிய தேடாம உனக்கு ஆர்சியா எடுப்பாங்க. பிடிக்கலன்னா கொஞ்சம் அன்பா சொல்லலாம்ல. எதுக்கு இப்ப சும்மா கத்தல? சின்ன பசங்கன்னா கடவுளுக்கு சமம். அதுவும் என்ன மாதிரி பசங்கெல்லாம் அப்பாவீங்க. ஓஹோ, நீங்களும் சொல்லணுமா? சரி சொல்லுங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லு. இவங்க ஒரு பொருளைய கிளப்பி விட சொல்றாங்க. இந்த நெத்திச்சுட்டில பேய் இருக்கு, பேய் புகுந்துருச்சுன்னு சொல்றாங்க. யார் இந்த நெத்திச்சுட்டியை வச்சுக்கிறாங்களோ அவங்கள அந்த பேய் பிடிச்சிருமா. அப்புறம் பாருங்க, அந்த 2 ராணிங்களும் இந்த நெத்திச்சுட்டி பேரை சொன்னோன்னு எப்படி ஓடுறாங்கன்னு. இப்ப கடைசியில என்ன சொல்றாங்க? எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. ரொம்ப இவங்க சொன்னது நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கேவலமான யோசனை. என்னம்மா நீ வேற? ராணிங்க என்ன புத்தி இல்லாதவங்களா? குழந்தைங்க கதையை சொன்னா நம்பிடுவாங்களா? இவங்க தான் சொல்லுவாங்க தப்பு பண்ணி தண்டனை அனுபவிக்காதுன்னு. இப்ப இவங்களே தண்டனை வாங்கி கொடுக்க யோசனை சொல்றாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.